முன்னர் அந்த திரைப்படங்களில் கூட ஒரு பிரசவம் வந்தது, ஒரு பெண்ணுக்கு பிரசவம் வந்தால் டக்குன்னு 4 பெண்கள் வந்து நிற்பாங்க, டக்குன்னு ஒரு சேலை வேஷ்டியை வச்சு மறைப்பாங்க, அவங்களே பிரசவம் பார்ப்பாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான செய்திகள் எப்படி இருக்கு அப்படின்னா, எங்கள் ஊரில் ரோடு வசதி இல்லை, எங்கள் ஊரில் வந்து ஜிஹெச் இல்லை, ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, இருந்தாலும் அங்கே மருத்துவர்கள் இல்லை, அதனால எங்களுக்கு வந்து பிரசவங்கள் வந்து பார்க்கறதுக்கு பெண்கள் சிரமப்படுறாங்க அப்படின்ட்டு. இதுக்கான அவசியமே இல்லை. நீங்கள் வேளாண் பெருமக்கள், நீங்கள் வந்து கால்நடைகள் வளர்க்குற உங்களுக்கு நிறைய இருப்பீங்க. எந்த கால்நடைகளுக்காவது பிரசவம் நடக்கும்போது கூட ஒரு துணைக்காவது ஒரு பசுமாடோ ஒரு ஆடோ வந்து நிற்கிதா? இல்லையே. அப்போ ஏன் மனிதருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய விஷயம் தேவைப்படுது அப்படின்னா, இங்கே நிறைய அரசியல் இதில் புகுந்து இருக்கிறது. அப்போ அதுலேருந்துலாம் நம்ம விடுபடணும். அதுக்கு ஒரு அடிப்படை நமக்கான ஒரு அறிவு தேவைப்படுது. அதை வந்து திருப்பி நம்ம மீட்டெடுக்கணும். நம்ம அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா நிறைய சம்பிரதாயங்கள் வந்து நம்ம குழந்தை வளர்ப்பில் வச்சுருக்கோம். அதில் நவீன சம்பிரதாயங்களும் சில இருக்குது. அதில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா தடுப்பூசி போட்டாச்சா? முதல் நாள் போட்டாச்சா? 5வது வாரம் போட்டாச்சா? 6வது வாரம் போட்டாச்சா? அப்புறம் 5வது மாதம் போட்டாச்சா? 9வது மாதம் போட்டாச்சா? 1 வருஷத்துக்கு போட்டாச்சா? 1.5 வருஷத்துக்கு போட்டாச்சா? 2 வயசுக்கு போட்டாச்சா? இப்போ 6 வயசு வேறு போட சொல்கிறாங்க. இது பத்தாதுன்னு பள்ளிகள் மூலமாகவும் 2ஆம் வகுப்பு படிப்பவர்களுக்கு, 5ஆம் வகுப்பு படிப்பவர்களுக்கு அப்படின்ட்டு 15 வயது வரைக்கும் தடுப்பூசிகளை வந்து பரிந்துரை செய்துக்கிட்டே வராங்க. நான் ஒரு தடுப்பூசி மறுப்பாளர், அதை அவங்க மென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த தடுப்பூசிகள் வந்து என்ன செய்யுது? தடுப்பூசி எதுக்கு போடுறாங்க? நோய்களை தடுக்கிறதுக்கு. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இங்கே ஒரு முதல் கேள்வி எனக்கு இருக்கு. நோய்களை தடுக்க வேண்டுமா? குழந்தை பருவத்தில் வரும் நோய்களை தடுக்கத்தான் வேண்டுமா? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க, இல்லைன்னு சொல்றீங்க? தடுக்கணுமா? நோயை தடுக்கணுமா வேண்டாமா? தடுக்கணுமா? ஏன் தடுக்கணும்? நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் நோயே வராம இருக்கிறது ஆரோக்கியம்னு. கிடையவே கிடையாது. பல நோய்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கட்டமைப்பதற்காகவே வருகிறது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பருவத்தில் வருகிற அம்மை வகை நோய்கள் இருக்கு இல்லையா? இந்த சின்னம்மை, தட்டம்மை, சின்னம்மையெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த நிறைய அம்மை வகை நோய்கள் இருக்குது இல்லையா? இந்த அம்மை வகை நோய்கள், காய்ச்சல் வகை நோய்கள், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இயற்கையிலேயே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டமைக்கிறது. அந்த பில்டிங் அந்த நோய்கள் வந்தால் தான் அந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம அதையே வந்து ஒரு நோயை வராமல் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு போனோம்னா, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி எங்கேருந்து இருக்கும்? அது எப்படி வளரும்? வளர்ந்திருக்கவே செய்யாது. நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இயங்குது? இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இயங்குதுன்னா, ஒரு நோய் தொற்றும் பொழுது, அந்த நோய்க்கு எதிராக உடம்பு செயல்படும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது வளர்கிறது. அந்த நோய்க்கான நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்பு பெறுகிறது. இதுதான் உடலியல். அப்போ நோயை நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்? இதில் இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக என்ன சொல்றாங்க, இந்த அம்மை வகை நோய்கள் மற்றும் இந்த காய்ச்சல் வகை நோய்கள்ல வந்து எவருக்கு வந்திருக்கிறதோ அவர்களுக்கு பின்னாளில் புற்றுநோய் வருவதற்கான அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும் இல்லையா, அது வந்து மிக குறைவாக இருக்கிறதா. குறிப்பிட்ட அம்மை வகை நோய்களுக்கு கூட அப்படி குறிப்பிட்ட கேன்சர் வகைகள் இருக்கு. பொண்ணுக்கு வீங்கி இருக்குல்ல, பொண்ணுக்கு வீங்கி அல்லது என்ன சொல்லுவாங்க, மம்ஸ், வேற என்ன பெயர் இருக்கு? ஏதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர்கள் இருக்கலாம். முத்தாளம்மன் கூட ஒரு ஏரியால சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். முத்தாளம்மன் அல்லது பொண்ணுக்கு வீங்கி. இந்த இடத்துல கட்டி மாதிரி வரும் இல்லையா, மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்போ இந்த குறிப்பிட்ட அம்மை வகை நோய் வந்து வந்த பெண் குழந்தைகளுக்கு பின்னாளில் கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கரு இருக்கு இல்லையா, அது அந்த ஒவேரியன் கேன்சர் வந்து பின்னால வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. எங்கேயும் கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. இந்த பெயருக்கு இந்த நோய்க்கான பெயரை பாருங்க, பொண்ணுக்கு வீங்கி. இப்போ ஒரு பெண்ணுக்கு முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிற கர்ப்பப்பை, அதில் பின்னால் வரக்கூடிய கட்டி, வீக்கம், வீங்கி இருக்கலாம். நான் இது சும்மா என்னுடைய ஒரு கற்பனையில தான் சொல்றேன். இது உண்மையான பெயர் காரணமாக இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு தோணுச்சு, அதனால நான் சொல்றேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நோயை வருவதை தடுப்பது இந்த குழந்தை பருவத்தில் வரக்கூடிய இந்த அம்மை நோக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்காக கூட இதுக்கு பொண்ணுக்கு வீங்கின்னு பெயர் வந்திருக்கலாம். முத்தாளம்மன், அதை கூட அப்படிதான் பார்க்குறேன். முத்து,
கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற கருமுட்டை, அந்த கருமுட்டையை பாதுகாக்கிறது. ஆளும் அம்மன், முத்தாளம்மன் அப்படி கூட இருக்கலாம், தெரியல எனக்கு. அதுதான் வேற ஏதாவது காரண பேர் இருக்கா, அதை கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அது மாதிரி பெரியம்மை சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் வர்றது வந்து பின்னாட்களில் பிரெயின் டியூமர், மூளை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புற்றுநோய் வருவதை தடுக்கிறது. இன்னும் பிற காய்ச்சல் வகை நோய்கள், பெரும்பான்மையான அம்மை வகை நோய்கள், காய்ச்சல் வகை நோய்கள், இந்த இப்போ தட்டம்மைக்கான தடுப்பூசிகள் மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த தட்டம்மை வகை நோய்கள், தட்டம்மை அம்மை நோய், இதெல்லாம் வந்து பின்னால் வரக்கூடிய புற்றுநோய்களை வந்து எதிர்ப்பதற்கான அந்த நோய் எதிர்ப்பாற்றலை குழந்தை பருவத்திலேயே அளிக்கிறது. இது ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பக்கம் இப்படி ஒரு செய்தி இருக்கு, இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி இருக்கு. அதாவது இப்போ புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் தான் இப்போ ரொம்ப டாப்ல இருக்கிற ஆராய்ச்சி என்ன அப்படின்னா புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறது தான். இப்போ அதில் சமீபத்தில் ஒரு பிரேக் த்ரூ, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்ன வைத்தியம் அப்படின்னா, தட்டம்மை நோய் கிருமியை செலுத்தி புற்றுநோய்க்காரர்களே இறப்பை தள்ளி போடுறாங்க. அந்த புற்றுநோய் மேலும் வளராம தடுத்துட்டு இருக்காங்க. புற்றுநோய் சில பேருக்கு குறைஞ்சும் போயிருக்குது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக கிளினிக்கல் ரிசர்ச்ல இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்போ முதல்ல அந்த நோயை தடுக்கிறோமா, அப்புறம் புற்றுநோய் வரமா, அப்புறம் புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதே கிருமியை கொடுப்பாங்களாம். ஏன் அது ஆரம்பத்திலே வந்துட்டு போகுது? அது என்ன பெரிய ஒரு கொள்ளை நோயா? கிடையவே கிடையாது. கொள்ளை நோய் என்று நம்ம கிட்ட வந்து திணிக்கப்பட்டதுதான் இந்த விஷயங்கள்லாம். இன்னொரு விஷயம் என்ன கேட்பாங்க தடுப்பூசி அப்படின்னா, இப்போ இந்த போலியோலாம் போயிடுச்சுல, ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மை கூட அழிந்து விட்டது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் தடுப்பூசிகளால் தான் நடந்தது, நீங்கள் எப்படி தடுப்பூசியை வந்து மறுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து முன்வைப்பாங்க. பெரும்பான்மையான கேள்விக்கு இதுவாக தான் இருக்கும். என்னுடைய பதில் இது ஒன்று தான். இப்போ சமீபத்தில் ஒரு 60-80 வருட காலமாக தான் இந்த தடுப்பூசிகள் வந்து உலகமெங்கும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பிளேக் அப்படின்னு ஒரு கொள்ளை நோய் வந்து இருந்தது. அது வந்து இங்கிலாந்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை பாதியாக குறைக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் இருந்தது. அந்த கொள்ளை நோய் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை தானே காணாமல் போயிடுச்சு. பிளேக், அதற்கான அந்த கிருமி, அது பரவக்கூடிய அந்த கிருமியை வந்து தூக்கி கொண்டாலே வந்து எலிகள். இன்னைக்கு எலிகள் இன்னும் உயிரோடு தான் இருக்கு, எலிகளில் இன்னும் அந்த கிருமி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் மனிதன் அந்த நோய்க்கான அந்த நோயில் அதற்கான ஒரு எதிர்ப்பு சக்தியை அந்த தலைமுறையாக அவன் பெற்றுவிட்டான். அதனால இன்னைக்கு அந்த நோய் பெரும்பான்மையான இல்லை, நம்ம கேள்விப்படுறதில்லை. இந்த மாதிரி ஸ்கார்லெட் ஃபீவர் அப்படின்னு கூட ஒரு மிக கொடுமையான ஒரு கொள்ளை நோய் இருக்கு. இதில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், நம்ம ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறுலேருந்து எடுக்கக்கூடியது. இது மாதிரி நம்மளுடைய வரலாற்றிலும் கூட கண்டிப்பாக ஏதாவது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு கொள்ளை நோய்கள் வந்து போயிருக்கும், வந்து போகும். சில சமயங்கள் திரும்பி கூட வரும், சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் திருப்பி கூட வரலாம். நமக்கு தெரிந்த நம்மளுடைய நாடுல வந்து ஒரு சமீப காலம், ஒரு 3 அல்லது 4 நூற்றாண்டுகளாக நமக்கு தெரிஞ்ச கொள்ளை நோய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லது அதிக அளவில் இருந்த நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெப்ரசி, தொழுநோய், அப்புறம் காச நோய், அப்புறம் இது சின்னம்மை, போலியோ. இந்த 4 தான் நமக்கு இப்போ தெரியுது. இப்போ இந்த 4ல் வந்து இந்த 2 இதுக்கு மட்டும்தான் தடுப்பூசி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து வைத்திய முறைகள் மிக சமீபத்தில் தான் வந்தது, அலோபதி வைத்திய முறைகள். ஆனால் அதுக்கு முன்னாடியே நோயினுடைய அளவு வந்து வெகுவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் என்ன மாதிரியான கொள்ளை நோய்கள் வந்தது அப்படின்றது நம்ம சங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தால் ஒருவேளை தெரிய வரலாம். அப்போ அதெல்லாம் எப்படி வந்தது, அதை தாண்டி எப்படி வந்து இந்த மனித சமூகம் மறுபடியும் உயிரோடு இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கிருமி வருது, கிருமினால நோய் வருது, அதுதான் ஆதாரம். அது வந்து கிருமியை வந்து அழிக்கல அல்லது அந்த கிருமிக்கான ஒரு தடுப்பூசியை வந்து கொடுக்கல அப்படின்னா இந்த நோயில இருந்து யாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படிலாம் இருந்ததுன்னா, இத்தனை நூற்றாண்டுகளாக இத்தனை கிருமிகளோடு எப்படி மனிதன் இன்னும் வளர்ந்து பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பூமி தாங்கல, அந்த அளவுக்கு வந்து நம்ம பெருகிக்கிட்டு தான் இருக்கோம், இன்னைக்கும் எதுவும் கம்மியாகல. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது ஒரு மிகப்பெரிய வணிக சூழ்ச்சி தான், இது ஒரு அரசியல் தான் இதெல்லாம். அதனால தடுப்பூசி அதனுடைய அரசியல் தான் இது, அது ஒரு வணிகம், அதை விற்கிறதுக்காக ஒரு இதுதான் இதெல்லாம். இப்போ போலியோ ஸ்மால் பாக்ஸ்க்கு இதுதான் கதை. இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த நூற்றாண்டில் அது வந்தது, அது தானே போயிருக்கும். நியாயமாக போலியோ ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே போயிருக்க வேண்டியது, இவங்க தடுப்பூசி கொடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் நீட்டிச்சு வச்சுட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா போலியோங்கிறது குழந்தை பருவத்தில் வரக்கூடிய ஒரு வாத நோய்.
இப்போ வாத நோய் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ போலியோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க, போலியோ கணக்குல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாத நோய்களின் எண்ணிக்கை என்னவாக ஆயிருக்கிறது அப்படின்னு பார்த்தா 99ல இருந்து 2017 கணக்கு வைக்கும்போது 1005 இருந்த வாத நோய் இன்றைக்கு வந்து 60,000க்கு வருடம், ஒவ்வொரு வருடமும் 60,000 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு, கூடித்தான் போயிருக்கு. வாத நோய் குறையல, போலியோ போயிடுச்சான், ஆனா வாத நோய் குறையல. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. பெயர் மாற்றம் ஆகி இருக்கலாம், கிருமி உருமாறி இருக்கலாம், நிறைய நடக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் மனிதர்கள் முதற்கொண்டு செடிகள் முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஒரு உருமாற்றம் நமக்குள்ள நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு ரொம்ப எளிதான ஒரு உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த தலைமுறையில் இருக்கிற, இப்ப எனக்கு கூட அது இருக்கு, இந்த ஞானப்பல் சொல்லுவாங்க இல்லையா, 3வது கடவாய் அந்த பல் இருக்குல்ல, அதுக்கு வந்து இப்ப வந்து இருக்கிற இப்போ ஒரு சமீபமா ஒரு 20-30 வருடங்களாக பிறந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு வந்து அதற்கான ஸ்பேஸ் இல்லை, அதற்கான இடம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த கீழ் நாடி அந்த இது இருக்குது இல்லையா, தாடை இருக்குது இல்லையா, அதனுடைய அளவு வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி நீட்டிட்டு இருந்தது இப்போ உள்ள போயிட்டு இருக்கு. அதனால அந்த 3வது அந்த கடைசி பல் வருவதற்கான இடம் இல்லை. நிறைய வந்து அந்த பிரச்சனை நீங்க பார்க்கலாம். முன்னெல்லாம் 4 வருஷம் தான் அந்த பல்லு வருதுக்கு, இப்பெல்லாம் 10-15 வருஷம் அந்த பல்லு வர்றதும், முட்டிக்கிறதும், வலிக்கிறதும், அப்புறம் முன்னாடி இருக்கிற பல்லெல்லாம் நெருங்குறதும். ஏன்னா அங்கே இடம் இல்லை, அது முட்டி மோதிட்டு இருக்கு. நிறைய பல் மருத்துவர்கள் போனால் அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதான், அந்த பல்லு தேவையே இல்லைங்க, அதை தூக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமா, அந்த பல்லு உண்மையிலேயே தேவையே இல்லாமல் போயிடுச்சு. நமக்குலாம் 32 பல்லு தேவையில்லை, 28 போதும்னு ஆயிடுச்சோம். ஏன் இந்த எவல்யூஷன்? அதாவது ஒவ்வொரு தலைமுறையிலையும் எது தேவையில்லையோ அதை வந்து உடம்பு வந்து ஒதுக்க தான் பார்க்கும். நமக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா உயிரினங்களுக்கும் இது பொதுவானது. அப்படி வந்து இந்த பல் வந்து தேவையில்லை அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சியில தான் அந்த பல்லுக்கான இடத்தை வந்து குறைச்சிருச்சு, இயற்கை வந்து குறைச்சிருச்சு. அதனாலதான் அந்த தாடை வந்து உள்ள போயிட்டு இருக்கு, அந்த பல்லுக்கு இடம் இல்லை. அதனாலதான் எல்லாருக்கும் வந்து இந்த பல்லுடைய பிரச்சனை வந்து இப்போ ஒரு 20-30 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை தாராளமாக நீங்க பார்க்கலாம். இது ஒரு சின்ன உதாரணம், எப்படி வந்து எவல்யூஷன்ல எல்லாமே மாறக்கூடும் அப்படின்னு. அப்ப கிருமிகள் மாறுமா? கண்டிப்பா மாறும், அது ஒரு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு கிருமி வந்து போலியோங்கிற வாத நோய் உண்டு பண்ணுச்சுன்னா, இன்னைக்கு அது போலியோங்கிற வாத நோய், அந்த ஒரு வாத நோயை உண்டு பண்ணக்கூடிய கிருமி வந்து போலியோ கிருமியினுடைய உருவத்திலிருந்து மாறுபட்டு இருக்கலாம். ஆனா அதே வேலையை தான் அது செஞ்சுட்டு இருக்குமா இருக்கும். இப்போ போலியோ ஒழிச்சிட்டோம் நம்ம சொல்லிக்க வேண்டியது, ஆனா இங்க வாத நோய் குறையவே இல்லையே. குழந்தை பருவத்தில் வரக்கூடிய நோய்கள் வரட்டும் சொல்றீங்க, சரி ஓகே வரட்டும் சொல்லிட்டோம். என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க இயல்பா இருக்கு, போதுமானது, அதுவே போதுமானது. நல்ல தாய்ப்பால் கொடுக்கணும், குறைந்தது 2-3 வயது வரைக்கும் தாய்ப்பால் சுரக்கிற வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் நல்லது. ஏன்னா தாய்க்கு நல்ல தாய்ப்பால் கொடுத்த தாய்மார்களுக்கு வந்து பின்னால் வந்து மார்பக புற்றுநோய் வராது. இதுவும் ஆராய்ச்சி பூர்வமான ஒரு விஷயம்தான். அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதை கொடுக்கறது இந்த தாய்ப்பால் தான். ஸோ நல்ல தாய்ப்பால் குடித்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல மூளை அந்த திறனும் வந்து நல்லா இருக்கும். பின்னால் வந்து நல்ல ஸ்மார்ட்டான ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு 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 மக்களாக வந்து அவங்க வளருவாங்க, அதுவும் நிச்சயம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வளருது. நோய் எதிர்ப்பு சக்தி வளரணும் என்ன சொன்னேன் அப்படின்னா, நோய்களை வந்து வருவதற்கு நம்ம அனுமதிக்கணும், அல்லது அது வந்தால் அதை வந்து தடுக்காமலாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது சொல்றவங்க அதெல்லாம் பண்ணலாம். நல்ல மழை பெய்தா இப்போ நினைங்க, மழையில் நினைஞ்சு நல்லா சந்தோஷமா விளையாடுங்க, ஒன்றும் பண்ணாது. காய்ச்சல் வரட்டா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாகத்தான் செய்ய போகுது. நல்லது, சேர்த்து மண்ணிலெல்லாம் போய் விளையாடலாம். மண்ணிலாம் போய் விளையாடக்கூடாது, மண்ணில் போய் விளையாண்டா கிருமி தொத்திரும், அந்த புழுக்கடி வரும் இல்லையா, அது தொத்திரும்னு சொல்லுவாங்க. வரும், கண்டிப்பாக வரும். மண்ணில் அது கெடுதி இருக்குது, அது நகத்தில் போனால் அது வாய்க்குள்ள போனால் கிருமி வரத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நகக்கண்ணுக்குள்ளே போன அந்த முட்டையை வந்து வாய்க்குள்ளே போகாதபடிக்கு நம்ம அங்கே தான் வந்து இந்த சுகாதாரம் அப்படிங்கிறது வரணுமே தவிர, மொத்தமாக மண்ணிலே போய் விளையாடாதீங்கன்னு சொல்கிறது வந்து சுகாதாரம் கிடையவே கிடையாது. சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதாக தான் இருக்கணுமே தவிர நம்மள வந்து ஒரு சிக்கலுக்குள்ள மாற்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து சுகாதாரமே கிடையாது. அப்போ நம்ம வரலாற்றில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே வர. அப்போ ரசாயனங்கள் இல்லாத நல்ல உணவு வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கிறதுக்கு நமக்கு அதுக்கான வாய்ப்பு வேணும். இப்போ அதை யார் செய்ய முடியும்னா, அதை நீங்கள் தான் செய்ய முடியும். இது ஒரு வேண்டுகோளாக மறுபடியும் ஆரம்பித்த புள்ளிக்கே வந்து உங்கள் முன்னிலையில் வைத்துவிட்டு
அமைதியாக பொறுமையாக இது வரைக்கும் கேட்டதற்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.